Hello viewers, welcome to RR Fashion. போன வீடியோல நம்ம ஃப்ரேம்ல எப்படி கிளாத்தை சுத்துறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல கிளாத்தை எப்படி ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த உள்ள ஃப்ரேமை தனியா வச்சிருங்க. வெளிய உள்ள ஃப்ரேம் எடுத்து தனியா வச்சிருங்க. இந்த ஃப்ரேம் மேல நம்மளோட கிளாத்தை விரிச்சு வச்சுக்கோங்க. வச்சிட்டு மேல வந்து இந்த ஃப்ரேமை வந்து இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டைட் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒரு கைட்டை, இன்னொரு கைட்டை இப்படி துணியை வந்து இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இப்படி இழுத்து விடுங்க. இப்படி ஃப்ரேமை சுற்றி எல்லா பக்கமும் இந்த மாதிரி சுருக்குகள் இல்லாமல் இழுத்து விடுங்க. நம்ம எவ்வளோ நல்லா டைட்டாக மாட்டுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம நீடில் வந்து துணிக்குள்ளே போயிட்டு வெளியே நம்ம நீடில் இழுக்கும்போது நமக்கு வந்து சிக்கு விழாமல் வரும். அதுக்கு நம்ம இந்த கிளாத்தை எவ்வளோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா இழுத்து விட்டுட்டு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்படி தட்டி பார்க்கும்போது ஒரு டெம்பராக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் சுருக்கு இருந்தாலும் அதை எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாண்ட் எடுத்து இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஓப்பன் ஏரியாவில் இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை விரித்து வச்சு கிளாத்தெல்லாம் உள்ளே விட்டுருங்க. இதை விரிச்சிட்டு நம்மளோட ஃப்ரேமை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் ஸ்டிச்சஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.